நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம புத்தாண்டு பலன்கள் குறித்து தான் பேச போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக டாக்டர் ஓம் சக்தி ராஜா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வாழ்க. ஓகே சார், எப்படி சார் இருக்கீங்க? அற்புதமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கு. ஓகே சார், இன்னைக்கு நம்ம புத்தாண்டு பலன்கள் குறித்து பேச போறோம். புத்தாண்டுனா எதுக்கு சார் இவ்வளவு சிறப்பா பாக்குறாங்க தமிழ் புத்தாண்டு? தமிழனுடைய பண்பாடு எப்பயுமே பொங்கல் பண்டிகை அப்படின்னாலே எல்லாருக்குமே பெரிய அபரீதமாக இருக்கும். தமிழனுடைய பண்டிகை பொங்கல். அதே மாதிரி தமிழ் புத்தாண்டு அப்படின்றது அலாவிய குடும்பங்களில் மகிழ்ச்சி. தமிழ் குடும்பங்களுக்கு சூரியனை மையப்படுத்தி தான் இந்த தமிழ் புத்தாண்டை நம்ம கொண்டாடுறோம். அதை சித்திரை 1 அப்போ மேஷத்தில் சூரியன் வரக்கூடிய காலம் தமிழ் புத்தாண்டா பெருமளவு கொண்டாடப்படுது. உலகளாவிய தமிழர்கள் அந்த நாளை புனித நீராடி தன்னுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கி தன்னுடைய குடும்பத்தில் புத்தாடை வணங்கி பொங்கலிட்டு வழிபடுற பழக்கத்தை, குலதெய்வத்தை ஆராதிக்கிற பழக்கத்தை இன்றளவும் வச்சுருக்காங்க. அந்த புத்தாண்டில் எந்த அளவுக்கு குதூகலமாக அதை ஆதரிக்கிறாங்களோ அந்த அளவு அந்த வருடம் பூராவே அந்த குடும்பம் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறது பஞ்சாங்கத்தினுடைய ஐதீகம். ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி சொல்றீங்க. எஸ், வாழ்க்கையினுடைய ஆரம்பம். எப்படி நம்ம ஆங்கில புத்தாண்டை கோலாகலமா உலகளாவிய கொண்டாடுறோமோ, நமக்கு தமிழ் புத்தாண்டு தான் நம்மளுடைய வரலாறு, நம்மளுடைய பண்பாடும் கூட. அதுதான் இந்த தமிழ் புத்தாண்டு ஏற்கனவே இருந்தது விஸ்வாவசு ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு நாம நன்றி சொல்லிட்டு பராபவ வருஷத்துக்கு நாம வரவேற்கக்கூடிய காலம். ஆக இந்த சித்திரை 1 14/4/2026 அப்போ வாக்கியப்படி பார்த்தோம் அப்படின்னா காலை 8:53 திருக்கணித முறைப்படி பார்த்தோம் அப்படின்னா 9:33 இந்த சித்திரை வருடப்பிறப்பு, தமிழ் வருடப்பிறப்பு ஆரம்பமாகுது. இந்த ஆரம்பிக்கக்கூடிய காலமே லக்னம் பார்த்தோம் அப்படின்னா ரிஷப லக்னமாக வருது. சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்துல சதயத்துல பிரவேசிக்கிறார். அதே நேரத்தில் கிரக இணைவுகள் பார்த்தோம் அப்படின்னா குருனுடைய பார்வையில சந்திரனும் ராகும் பயணிக்கக்கூடிய காலங்கள், சூரிய சுக்கிர இணைவுகள், அப்ப செவ்வாய் புதன் சனியினுடைய இணைவுகள், இது எல்லாமே 12 ராசிக்கும் இந்த நாட்டிற்கும் எந்த அளவுக்கு சாதகம் எந்த அளவுக்கு பாதகன்றதான் நம்ம இந்த அளவுக்கு கொஞ்சம் விளக்கமா நம்ம இப்ப பார்க்க போறோம். சார், மகர ராசினியர்கள் பத்தி பேச போறோம். கடந்த காலத்துல நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க. இவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரி பாசிட்டிவ்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா ஏனைய ராசிகள்ல நான் எப்பயுமே புகழறது எல்லாருக்குமே தெரியும், கிளைண்ட்டுக்கு எல்லாமே தெரியும். மகர ராசிக்காரனை தான் அதிகமா புகழ்வான். ஏன்னா அவன் ரொம்ப அடிபட்டவன், ரொம்ப நொந்து போனவங்க. இந்த காலகட்டத்துல மகர ராசியின் மகரத்தான் வழக்குடையோன். அவன் வாழ்க்கையில வழக்குகளை பார்க்காமல் இருக்க முடியாது. போலீஸ் ஸ்டேஷனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸு, அடிதடி, சொத்து தகராறு, இதுல ஏதாவது ஒரு வழக்குகளை அவன் சந்தித்தாக வேண்டும். பொருளாதார பிரச்சனையை சந்தித்தாக வேண்டும் கண்டிப்பா. அதே நேரத்துல மனைவி கிட்ட சந்தேக குணங்கள் இருந்தாக வேண்டும். இது கண்டிப்பா நடந்துரும். ஆமா, மனைவி ரொம்ப பொசசிவா இருப்பா. தனக்கு மட்டும்தான் கணவன் முக்கியம், தனக்கு மட்டும்தான் மனைவி முக்கியம், தன் கணவன் யாரும் பார்க்க கூடாது, தன் மனைவி யாரும் பார்க்க கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி மகர ராசி. இதுல இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பா நடக்கும். கமெண்ட்ஸை பாருங்க, இதான் வரும். இதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்படி இருக்கிறவங்களுக்கு கூட இவ்வளவு காலமாக கற்ற கல்வி வந்த அனுபவங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சேர ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம். ஜாக்பாட் இந்த புத்தாண்டுக்கு ஏற்கனவே உங்களுக்கு ஜாக்பாட் ஆரம்பம் ஆகிடுச்சு. இனி டபுள் இன்கிரிமெண்ட், எல்லாமே டபுளா வரும். பிசினஸா டபுள், அப்ப வீடா டபுள், சொத்தா டபுள். ஏற்கனவே பிரச்சனைக்குரிய சொத்துக்கள் எல்லாமே இப்ப சரிவிகிதமாகும். பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். தொழில் பிரச்சனை சரியாகிடும். 1க்கு 3 வருமானங்கள் வரும். 1க்கு மேற்பட்ட வருமானங்கள் இல்ல, 3 விதமான வருமானங்கள் வரும். ஒரே பாயிண்ட் தான், மகர ராசிக்காரர்கள் போய் ஃபீல்டு ஒர்க் பண்ணக்கூடாது, தரையில இறங்கி போய் வேலை செய்யக்கூடாது. இவங்க சூப்பர்வைசிங் பர்சனாலிட்டியா இருக்கணும், உட்கார்ந்த இடத்துல வேலை வாங்கணும். அதனுடைய விசேஷம் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடாது. சட்டை கட்டி போட்டு நீ போய் வேலைக்காரனா போகக்கூடாது. நீ என்னைக்கு போய் சேர்ல உட்காந்து நீ வேலை காட்ட ஆரம்பிக்கிறியோ அன்னைக்கே உன்னோட வில் பவர் உனக்கு புரிய ஆரம்பிச்சு விடும். அந்த பொசிஷனுக்கு தான் உனக்கு ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு பல வேலைகளை திறமையாக செயல்படுத்தக்கூடிய ராசி எதுன்னு பார்த்தோம்னா அது மகர ராசி. ஆமா, சூப்பர்வைசிங் குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு உண்டு. எப்பயுமே அதிகாரத்துல இருந்து வேலையை வாங்கிக்கணும். அது ஜீன்ல இருக்கும். ஆமா, அது ஜீன்ல இருக்கும். அது வெளிக்கொணர தெரியணும்.
வேற அது நீங்க பழக்கப்பட்டா வந்துரும். அதற்குண்டான விஷயங்கள் உங்க ஹாரோஸ்கோப்ல கண்டிப்பா இருக்கும். ஆளுமை திறன் இருக்கும். பல வேலையாட்களை வைத்துக்கொண்டு நிர்வாக திறன்கள் அதிகமாகும். நீங்க வேணா பாருங்க, 45-50 வரைக்கும் மகர ராசிக்காரன் ரொம்ப கஷ்டப்படுவான். அதற்கு மேல 2 வீடு 2 பங்களா, இந்த சைட்ல வருமானம், இந்த சைட்ல வருமானம், அப்படியே பெரிய புல்லட்டு, பெரிய ஒரு விஐபி லிஸ்ட், இல்ல கார், ஃபார்ச்சுனர் காரு, இந்த மாதிரி ஹை பொசிஷன்ல வரக்கூடிய ஆளுங்க எல்லாமே மகர ராசிக்காரங்களா தான் இருக்கும். ஜோதிட சிஸ்தாந்தம் அறிவு எந்த ஒரு விஷயத்தையுமே நுணுக்கமாக போவாங்க. இந்த புத்தாண்டு ஜாக்பாட் மகர ராசிக்கு அப்படின்ற விஷயம் தான் 100% சொல்லலாம். ஓகே சார். இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்ல கேர்ஃபுல்லா இருக்கணும்னா என்ன சொல்லுவீங்க? மகர ராசிக்கு இப்ப எல்லாமே பைபாஸ் தான் மேக்சிமம். போற பாதைக்கு வந்து சைக்கிள்ல பயணம் பண்ணா கூட இவங்க ஃபாஸ்டா பயணம் பண்ணக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். கவனமா இருக்கணும் அப்படின்னா பெண்களிடம் கவனமாக இருக்கணும் எப்பயுமே மகர ராசிக்காரங்களுக்கு. ஏன்னா இவங்க வெள்ளந்தியா பழகுவாங்க. இவங்க பழகுறவங்க கூட நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டு பழகுவாங்க. அதை வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ் பண்ணிக்காங்க. அதனால இவங்களுக்கு அவப்பெயர்கள் வர்றதுக்கு உண்டான சூழ்நிலைகள் உண்டு. அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஓகே சார். இவங்க எந்த மாதிரி கோயிலுக்கு சார் போலாம்? எப்பயுமே மகர ராசிக்காரர்களுக்கு எல்லை தெய்வங்கள் வழிபாடு பண்ணுவாங்க. எல்லை தெய்வங்கள் ஐயனாரப்பன், சுடலமட சாமி, காத்தவராயன், மதுரை வீரன், காவல் தெய்வங்கள், அகோர தெய்வங்கள், தலை வேறு முகம் வேறு உள்ள தெய்வங்கள், இந்த தெய்வங்கள்லாம் இவங்க வழிபட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா சபரிமலை சாஸ்தா மிகப்பெரிய ஒரு அனுஷ்டானம் பண்ணுவார். ஐயப்பனை வழிபட ஆரம்பிச்சிட்டாலே, அதுவும் குதிரை மடிவு மேல் உள்ள தெய்வங்கள், அந்த மாதிரி வாகனங்கள் உள்ள தெய்வங்கள், காவல் தெய்வங்கள், சூளம், கத்தி, கடப்பாறை, இதெல்லாம் வச்சு ஆளுமை உள்ள தெய்வங்களை வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இவர்களுக்கு சென்றும் இடமெல்லாம் வெற்றி. கண்டிப்பா சார். வாழ்க வாழ்க வாழ்க.